இந்தியாவோட மத்த பகுதிகளில் இருந்து ஆட்களை கொண்டு வரலாம்னு முடிவு செஞ்சு அதுக்காக அவர் உபயோகிச்ச ஏஜென்ட்டுகள் தான் கங்காணிகள். காட்டி கொடுத்த கங்காணிகள், ரத்தம் உறிஞ்சும் காட்டேரிகள்னு வரலாற்றுல பெயர்கள் நிலைச்சு போன இந்த கங்காணிகளோட வேலையே வெள்ளக்காரங்க கிட்ட அதிக காசு வாங்கிட்டு ரொம்பவும் கம்மியான கூலிக்கு ஆட்களை பிடிச்சிட்டு வர்றதுதான். அப்படி மக்களோட உழைப்புல இருந்து பிழைப்பு நடத்துற இந்த கங்காணிகள் குறிவைக்கிறதே ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடி மக்களை தான். ஏற்கனவே மோசமான சாதிய கட்டமைப்புகள் இருக்க நிலப்பிரபுத்துவத்துக்கு கீழே அடிமைகளா வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு நல்ல வேலை, நல்ல சாப்பாடு, சுயமரியாதைன்னு பல ஆசை வார்த்தைகளை காட்டி சுரங்க வேலைக்கான அக்ரிமெண்ட்டுகளை போட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை வட ஆற்காடு, சித்தூர், சேலம் மற்றும் தர்மபுரி மாவட்டங்கள்ல இருந்து கேஜிஎஃப்க்கு கூட்டிட்டு வந்தது இந்த கங்காணிகள் தான். கேஜிஎஃப்க்கு மட்டுமே இல்ல, பிரிட்டிஷ் காலகட்டத்துல பிரிட்டிஷர்ஸ்க்கு அடிமையா ஒடுக்கப்பட்ட மக்களை தமிழ்குடி கிராமங்கள்ல இருந்து கூட்டிட்டு போய் டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட் மற்றும் ரப்பர் தோட்டம்னு இந்தியாவில இருக்க பல பகுதிகளுக்கு மட்டும் இல்லாம மலேசியா, பர்மா, சிலோன், ஜாவா, சுமத்ரான்னு பல நாடுகளுக்கு அடிமைகளா அனுப்பி வச்சதும் இந்த கண்காணிகள் தான்.